மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா வணக்கம் நான் ஷோ மோசனஸ் பிசி பர் மோசனஸ் ஸ்டேஃபன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ தான் கங்குவா படத்துல நம்ம சூர்யானோட யோலோ பாட்டுக்கு ரியாக்ட் பண்ண வேற லெவல் வைப்ல இருக்கேன். அதே வைப்ல அடுத்தபடி இன்னொரு டீசர் ரியாக்ட் பண்ண வந்துட்டேன். படத்தோட பேரு சொர்க்கவாசல். நடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யானோட 45th ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகும் நம்ம RJ Balaji Annan. Okay, Anna, so proud of you. You have no idea how big an inspiration you are. நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. டச் வுட் இன்னும் நீங்க மெம்மேல வளரணும். அண்ட் சூர்யா 45 வேற லெவல் சம்பவம் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு பேர் வேற இருக்குது, செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இந்த மனுஷனோட வெறிய நாடு என் சேனல்ல பாக்குறதுக்கு தெரியும். I don't know what this is all about. ஏதோ இன்டென்ஸா இருக்குன்னு மட்டும் தோணுது. அண்ட் போஸ்டர்ஸ்ல பார்க்கும்போது இவர் ஜெயில இருக்கிற மாதிரி கூட காட்டியிருந்தாங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்றேன். பட் போறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்றேன். 1 lakh கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டக்குன்னு 1 lakh கச்சலாம் அப்படி சொல்லிட்டு சொர்க்கவாசல் டீசர் பார்த்தலாமா? ஹியர் வி கோ. யார் மியூசிக்? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷங்க. ஐயோ, அப்புறம் வந்து பார்த்துக்கலாமா? ஓ கிறிஸ்டோ சேவியர் போடு. ஓகே ரைட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியர் வி கோ. Here we go. Nice shot, nice shot. Okay. 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 என்று நீங்கள் அழுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு எடிட்டிங் சூப்பரா இருக்கு. விஷுவல் எடிட்டிங் கருணாசன வரம். ஓ ஓ ஆ nice shot. என்னடா நடக்குது, என்னடா நடக்குது? சொர்க்கவாசல் வந்து ரெட் வருது. ஓகே, நைஸ். What just happened? ஒரு 1.5 நிமிஷம் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. அந்த உலகம் வந்துட்டு பயங்கர இன்டென்ஸா இருக்கு, கொஞ்சம் க்ரீப்பியா இருக்கு, அண்ட் கொஞ்சம் கோரியா இருக்கு, குழப்பமா இருக்கு, என்னமோ பயங்கரமா இருக்கும்னு ஒரு இன்ட்ரிக் ஃபேக்டரும் கொண்டு வருது. டேய் என்னடா இது, சரியான ட்ரெய்லர், ஐ மீன் சரியான டீசர் கட்டுங்க இது. துயரப்படுவர்கள் பாகியவான்களா அப்படிலாம் பார்த்தா நாங்களாம் ஸ்ட்ரீட் ஹெவனா? ஐயோ இது என்னங்க இது? ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் ஆறுதல் படுறதா இல்லை இந்த விஷுவல்ஸை பார்த்து பயப்படுறதான்னு தெரியல, ஒரு மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. பட் வெயிட், லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். த எடிட்டிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ இஸ் த எடிட்டர்? செல்வா ஆர்கே அவர்கள். அவுட்ஸ்டாண்டிங் எடிட்டிங் சார், அமேசிங் அமேசிங். ஒரு அந்த எடிட்டிங்கில் உள்ள இழுத்துங்க, எடுத்த உடனே அந்த பிளேடு வாங்கிட்டு வச்சு இப்படி இப்படி நான் அந்த ஒரு ஆள் வந்தார் அந்த மனுஷன், அங்கேயே நான் வாஸ் லைக் ஓகே அப்படின்னு உள்ளே போயாச்சு தான். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் அதை டோன் டவுன் பண்ணியிருந்தாலும் இதே இன்டென்சிட்டியில் நான் முடியும் போது அது பண்ணால் என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு எங்கேயுமே அது டோன் டவுனால ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரீக் ஃபேக்டர் கிரியேட் பண்ணிச்சு. that was just outstanding. அது என்ன லாஜிக்கில் போகுது, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. But the editing was just outstanding. It was a very 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 intriguing teaser. ஒன்று சரிங்களா? ஸோ எடிட்டர் அவர்கள் வந்து செல்வா இருக்கு சார், அமேசிங் ஒர்க். டிஓபியும் பாராட்டியானோ பிரின்ஸ் ஆண்டர்சன் அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஆச்சு. சினிமாட்டோகிராஃபி வைஸும் சரி, அந்த யாரும் வந்து டப்புன்னு அவர் அடிச்சுட்டு போனது அந்த ஷார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த டக்குன்னு அவர் அடிச்சுட்டு போய் அந்த ஆள் ஏதோ சிரிக்கிறாப்புல, அப்புறம் டக்குன்னு அந்த ரெட் கலர் லைட் மாதிரி ஒன்று வருது, அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு டைட்டில் மாதிரி ஒரு பேர் மாதிரி வருது, அந்த மாதிரி போச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த டிரான்சிஷன், அந்த ஃப்ராம் தட் ஸ்மைல் டு அந்த ரெட் லைட், அந்த பர்டிகுலர் விஷுவல் ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி கடைசியில் ஒரு டைட் காட்டினாங்க ரெண்டு பேரும், ஹீரோ ஹீரோன் அவங்க ரெண்டு பேரோட அந்த டைட் காட்டின அந்த ஷார்ட் ஆகட்டும்,
அப்புறம் இந்த மனுஷன் ஏதோ தண்ணி டப் ஃபில்டு வித் பிளட், லிட்ரலி பிளட் ஃபில்டு ஒரு பாத் டப்ல இருந்து டப்புன்னு எந்திரிச்சு அந்த ஒரு விஷுவல் ஆகட்டும். விஷுவலி வந்து ஒரு மாதிரி பயங்கர என்னங்க இது நல்லா இருந்துச்சு. அது இவ்வளோ இன்டென்ஸாக நான் எதிர்பார்க்கல. அந்த இனிஷியலும் அந்த விஷுவலும் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த ரெட் கலர் பேக்ரவுண்ட் ஒரு மனுஷன் அந்த பிளேட் வச்சு இப்படி இப்படின்னு அதுவும் சொல்கிறேன். எனக்கு அங்கே காலி. திஸ் இஸ் ஹவ் யூ கெட் பீப்புள் இன் டு த டீசர். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் டிஓபி ஒர்க், அவுட்ஸ்டாண்டிங் எடிட்டிங் அண்ட் மியூசிக். நான் சொன்ன கிறிஸ்டோஸ் ஏவியர் சார் பேரை பார்த்தவொடனே நான் காலி. இந்த மனுஷன் பிரம்மயுகம் மியூசிக் டைரக்டரு. இந்த மனுஷனோட அந்த ஓஎஸ்டி ஒரே நிமிஷம் இருங்க. அதான் வந்துட்டு பிரம்மயுகமோட ஓஎஸ்டி போய் கேளுங்க. நம்ம மம்முக்கா நடித்த படம், மம்மூட்டி சார் பிரிச்சிருப்பாப்புல மனுஷன். சரியான மியூசிக் டைரக்டர் இந்த மனுஷன். அந்த ஒரு ஆல்பம் தான் இவருக்கு நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ கேட்டேன்னா ஞாபகம் இல்லை. பட் அந்த ஒரு ஆல்பம் இஸ் இனஃப் டு ஷோ வாட் அ டேலண்ட் ஹி இஸ். ஸோ கிளியர்லி அவர் பேரை படித்தோடனே நான் மியூசிக் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க மேலே வந்துட்டு. ஆர்ஜே பாலாஜி வந்து இஸ் லுக்கிங் வெரி ப்ராமிசிங் ஹியர். ஹீரோயின் மேம் பேர் எனக்கு டக்குன்னு மைண்டில் வரல. ஒரு நிமிஷம். சானியா இப்போ மேமா அது ஓ வாஸ் இட் ஹர்? கொஞ்சம் சீக்ஸ் எல்லாம் வேற மாதிரி, லைக் முகமே வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் ஹர். ஓகே, ஐ திங்க் ஷீஸ் ப்ராப்ளி புட் ஆன் சம் வெயிட் நினைக்கிறேன். ஐ மீன் ஃபார் த கேரக்டர் அதை செட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஷீஸ் லுக்கிங் லிட்டில் மோர் சப்பியர். இல்லை அந்த டைட் ஷாட் அப்படி வச்சிருந்தாலும் அப்படி தெரியுறாங்களா என்னன்னு தெரியல. பட் சானியா ஐயப்பன் மேம் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, ஷீஸ் ஆல்சோ அ கிரேட் ஆக்ட்ரஸ். ஸோ ஆர்ஜே பாலாஜி அண்ணன் அண்ட் சானியா ஐயப்பன் அவர்கள் அவங்களும் பியூட்டிஃபுல் அமேசிங்காக இருக்கக்கூடிய ஆளு. ஸ்டார் காஸ்டிங் பாரு. செல்வராகவன் சார் ஒரு பயங்கர மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டராக இருக்காரு. என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னு தெரியல. நாட்டி இந்த மனுஷனோட சரியான ஃப்ரெண்ட் நான். நாட்டி சார் இங்கே வந்தாரா என்னன்னு தெரியல. கருணாசனா வந்தாங்க. நான் இல்லைங்க, எனக்கு இட் வாஸ் டூ ஃபாஸ்ட். ஐ வாஸ் லைக் என்னடா நடக்குதுன்னு ஒரு பக்கம் மண்டையில் யோசிச்சுட்டே இருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து விஷுவலாக டக்கு டக்குன்னு போகுது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. நாட்டி சாரும் பயங்கரமாக ஆக்டர், கருணாசனும் தெரியும் நம்மளுக்கு, ஷராஃபுதீன் சார் இந்த மனுஷனும் பயங்கரமான ஆக்டர், ஹக்கீம் ஷா அவர்கள், பாலாஜி சக்திவேல் அவர்கள், ஆண்டனி தாசன் சார், ரவி ராகவேந்திரா சார், சாமுவேல் ராமன் சார். அதே அப்பாடி ஸ்டார் காஸ்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். மீன் பயங்கரமாக இருக்குது. This project really got me intrigued, man. I'm waiting for the trailer. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இவாஞ்சலிஸ்ட் பேசுகிற மாதிரி தான் போச்சு. பட் அது என்ன கான்டெக்ஸ்டில் வருது அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த கைதிகளுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோயிஸ்டிக் ஃபைட்ஸ் அந்த ஜோனை தொடுமா என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. பட் ஐ ஹேவ் டு கோ பேக் அண்ட் லுக் அட் இட். ஆனால் ஃபஸ்ட் ட்ரைலே புரியுறதுக்கு அளவுக்கு இது வந்து ஒரு சிம்பிளான டீசர் கிடையாது. ஐ வாண்ட் கோ பேக் அண்ட் லுக் அட் இட். ஐம் வெரி இன்ட்ரிக்ட்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் விட்டா நிறையா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பிகாஸ் இட் வாஸ் லவ்லி. அவ்வளோ தட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இட் வாஸ் ஜஸ்ட் bloody amazing. I'm just hooked in directly. சரி, நான் செக் அவுட் பண்ணி பார்க்குறேன். சித்தார்த் விஸ்வநாதன் சார் தான் டிரெக்டர். ஓகே, இவர் வந்து நம்ம பாரஞ்சித் சாரோட அசோசியேட்டாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண டேரக்டர்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ரிமெம்பர் சீயிங் அ ட்வீட் இஃப் ஐ கேன் ரீகால் கரெக்ட்லி. பாரஞ்சித் சார் கங்க்ராச்சுலேட் பண்ணி போட்டிருந்த மாதிரி. ஸோ சம்பவங்க. ஓகே, பாலாஜினா இந்த பக்கம் நடிப்பில் பின்ன போகிறார், அந்த பக்கம் டைரக்ஷனில் பின்ன போகிறாரு. ஆல் தி பெஸ்ட் ஆர்ஜே பாலாஜினா அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் சொர்க்கவாசல். ஐம் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெய்லர். ஐம் வெரி கியூரியஸ்லி வெயிட்டிங் ஃபார் த ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு loved the teaser and this is my reaction for சொர்க்கவாசல் teaser. உங்க தாட்ஸ் என்னங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்ல வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. கூடிய சீக்கிரம் அடுத்த சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோர் signing off. Take care and peace.